ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரீசெண்டா 2025 குரூப் 4 எக்ஸாமோட டென்டேட்டிவ் ஆன்சர் கீ விட்டுருந்தாங்க. சரிங்களா? இப்போ நம்ம அதில நெறைய கொஸ்டின் வந்து ராங்கா இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ அந்த கொஸ்டின நம்ம வந்து சேலஞ்ச் பண்ண போறோம். சரிங்களா? நான் ஒரு 4 கொஸ்டின் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். வித் ப்ரூஃபோட ஓகேங்களா? சும்மா வந்து நம்ம சேலஞ்ச் பண்ண முடியாது. அவங்களுக்கு ப்ரூஃப் குடுக்கணும். ஓகே. வாங்க நம்ம என்ன கொஸ்டின் ராங்கு அப்படிங்கிறத பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம எப்படி சேலஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் பாருங்கள். 78வது கொஸ்டின். அவங்க கொடுத்த கொஸ்டின் பேப்பரோட நம்பரில் இருக்கக்கூடியதாக நம்ம கொடுக்கணும். சரிங்களா? நம்மளுக்கு கொஷின் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த பேப்பரில் இருக்க கொஷின் நம்பரை வச்சு நம்ம சேலஞ்ச் பண்ண முடியாது. அவங்க ஒரு கொஷின் பேப்பர் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ விட்ருப்பாங்கல்ல, அந்த கொஷினில் எந்த நம்பர் இருந்ததோ அந்த கொஷின் நம்பரை வச்சு தான் நம்ம பண்ண முடியும். ஸோ ஓகேவா? இப்போ அந்த பிடிஎஃப்பில் 78வது கொஷின் நம்பர் சரிங்களா? அதில் கீழ்காண்பனவற்றில் இடைச்சொல் தொடரை கண்டறிக அப்படிங்கிறது கொஷின். இடைச்சொல் தொடர் அப்படிங்கிறது வந்து பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் இடையில வரலாம், இல்லை முன்னாடியோ பின்னாடியோ வரலாம். அப்படி வந்து அந்த வாக்கியத்தை வந்து பொருளை சரியான முறையில் சொல்லணும். அப்படி சொல்கிறது தான் நம்ம இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். அம்மா வாலி அப்படிங்கிறது அவங்க ஆன்சராக கொடுத்துருந்தாங்க. அப்போ நிலவோ காய்ந்தது அப்படிங்கிறதும் ஆன்சராக இருக்கிற சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஆன்சரும் கரெக்டு தான். அம்மா வாலி அவங்க கொடுக்குற ஆன்சர் அம்மா வாலிங்கிறதும் கரெக்டு தான். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் தமிழ். ஓகேங்களா? இதில் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இருக்கும் இடைச்சொல் தொடர் என்று கொல் அம்மை இந்த மாதிரி சொற்கள் இருந்துச்சு அப்படின்னா இடைச்சொல்ல என்ன செய்யலாம்னா எழுதலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. அதே 9th தமிழ் நியூ புக்கில் பாருங்கள். ஓகார இடைச்சொல் ஒலி இசை வினா சிறப்பு. சிறப்பில் உயர்வு இழிவு வரும். இப்போ நிலவோ காய்ந்தது, நிலவு வந்து காய்கிறது, அது ஒரு இழிவான செயல் அப்படி தானே? கொஞ்சம் நில வந்து காஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற சொல்கிறது ஒரு இழிவான செயல். ஸோ இதுவும் வரலாம் இல்லையா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இடைச்சொல் ஒலி இசை வரலாம், வினா வரலாம், சிறப்பு, எதிர்மறை, தெரிநிலை, கழிவு, பிரிநிலை, அசைநிலை அப்படின்னு 8 பொருளில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இழிவில் நம்ம சொல்லலாம் இல்லையா? நிலவோ காய்ந்தது அப்படிங்கிறத இந்த கொஷினில் இருக்கிற மாதிரி நிலவோ காய்ந்தது சொல்லலாம்ல. இதுவும் நம்ம ரைட் தானே சொல்லலாம். நிலவோ காய்ந்தது அப்படிங்கிற இது நமக்கு மறைஞ்சு வந்திருக்கு சொல்லலாம்ல. நிலவு ப்ளஸ் ப்ளஸ் காய்ந்தது அப்படின்னு சொல்லலாம்ல. ஸோ இதுவும் கரெக்டு தான். இந்த ப்ரூஃப் வச்சு நம்ம சேலஞ்ச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துடலாம். 2வது செகண்ட் கொஷின் இது தாங்க. புள்ளின் உறுப்பை கண்டறிக. தளிர் கொடுத்துருக்காங்க, முறி, குலை, ஓலை. சம்மந்தமே இல்லாமல் ஓலை கொடுத்துருக்காங்க. ஓலை எதுக்குங்க வரும்? பனைமரம், தென்னை மரம் இந்த மாதிரி மரம் வந்த அதோட உறுப்பு தான் ஓலைன்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் அவங்க என்ன தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரிலங்க. ஓகேவா? நமக்கு வந்து ஸ்கூல் புக்ஸில் இது இருக்குது. அந்த ப்ரூஃப் வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10th தமிழ் பாவாணர் கலைச்சொல் அப்படின்னு ஒரு பாடம் வருமே. இலை வகை பாருங்கள். முறின்னு இருந்தது அப்படி தானே? அதில் கீழே வந்துக்கலாம். இதாக இருக்குது. துளிர் அல்லது தளிர் அப்படின்னா நெல்லுக்கும் வரும், புல்லுக்கும் வரும். ஸோ புல்லோட உறுப்பு தளிர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். முறிங்கிறது எதுக்கெல்லாம் வரும்? முறி அல்லது கொழுந்து எதுக்கு சொல்லுவோம்? புளி, வேம்பு முதலியவற்றின் கொழுந்து தான் நம்ம முறி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? குலை அப்படின்னு இருக்குது. இந்த குலை இந்தலா வந்தது அப்படின்னா முந்திரி குலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதில் வந்து இந்த ழா வந்திருக்கு. ஸோ அது கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. ஓகேங்களா? ஆனால் அவங்க ஆன்சர் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஓலை கொடுத்துருந்தாங்க. அது என்னன்னு தெரில. ஸோ நம்ம இதை வச்சு தான் என்ன செய்ய போகிறோம்னா சேலஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போது இதுக்கு என்ன வரலாம்? தளிர் தான் ஆன்சர் கண்டிப்பாக. ஓகேவா? இதில் பாருங்கள், ஒருமை பன்மை பிழை இருந்து சரியான தொடர் அறிதல் அப்படின்னு இருக்கு. சிவகனிடம் விடாமுயற்சி இருந்தது அவங்களோட ஆன்சரு. சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், சிறுவர் தெருவில் ஓடி விளையாடினர். இதுவும் சரிதானே? நல்லா வாசித்து பாருங்கள். சிறுவர் தெருவில் ஓடி விளையாடினர். இங்கே பாருங்கள், விகுதி இருக்குது லாஸ்ட்டு. ஓகேங்களா? அப்போது சப்ஜெக்ட்
அந்த எழுவாய் வந்து பன்மையில் இருக்கணும். சிறுவர்கள்னாலும் ஒன்று தான், சிறுவர்னாலும் ஒன்று தானே, சிறுவர்னாலும் பன்மை தானே, சிறுவர்கள்னாலும் பன்மை தானே. ப்ரூஃப் பார்த்துடலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், மாணவர் வந்தனர், இது பன்மை அப்படின்னு சொல்கிறோம். சில இடத்துல நம்ம மாணவர்கள் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். மாணவர்கள் வந்தனர், அப்போ அதையும் நம்ம பன்மை தானே சொல்லணும். இப்போ மாணவர் வந்தனர் நீங்கள் பன்மை சொல்லும்போது, அப்போ சிறுவர் வந்தனர் அப்படிங்கிறதும் அது பன்மை. அது சரிதானே, சரியாக தானே நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த ப்ரூஃப் வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், சேலஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா? எத்தனாவது ஸ்டாண்டர்ட் பார்த்துருங்க. 9th தமிழ் நியூ புக்கு. சரிங்களா? 4வது கொஸ்டின் பார்த்துடலாம். தொடர் அமைக்க. 52வது கொஸ்டின், தொடர் அமைக்க. விரிந்தது, விரித்தது. இதில் வந்து பொருள் கூறுக அப்படின்னு கேட்டிருந்தாலும் சரிதான். ஆனால் தொடர் அமைக்கன்னு கேட்டுட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மாலை நேரத்தில் அல்லியின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. சரி, ஓகே. அப்படியே சி ஆப்ஷனில் பாருங்கள், மாலை நேரத்தில் அல்லியின் இதழ்கள் விரிந்தன. இது வரைக்கும் சேம் தான். ஓகேங்களா? இந்த இது அடுத்து பாருங்கள், மயில் தோகை விரித்தது. இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு நீங்கள் சொல்கிறீங்க? இதில் ஐ இருக்குது, அதில் இல்லை, அப்படி தானே? அப்போ ஐ இல்லாமல் வந்தால் அதோட பொருள் வேறுபடுமா? அதான் என்னோடய கொஸ்டின். தொடர் அமைக்கன்னு சொல்கிறீங்க, அப்போ ஐ வந்து இல்லை அப்படின்னா அது வேற ஒரு பொருள் வருமா? மயில் தோகை விரித்தது ஒன்று தான். அது மயில் என்ன செய்யும்? தோகை விரித்தது. தோகையை விரித்தது அப்படின்னாலும் ஒன்று தான். தொகை நிலைத்தொடர், தொகா நிலைத்தொடர்லாம் பார்ப்போம்ல, கீழே பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், வேற்றுமை தொகை இந்த இருக்கு. வேற்றுமை உறுப்புகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகா நிலை தொடர்கள் ஆகும். இப்போ இங்கே பாருங்கள், கட்டுரையை படித்தாள். கட்டுரை படித்தாள் அப்படின்னாலும் ஒன்று தானே. கட்டுரை படித்தாள் அப்படின்னாலும் ஒன்று தானே. கட்டுரையை படித்தாள் அப்படின்னாலும் கட்டுரை படித்தாள் அப்படின்னாலும் ஒன்று தானே. அதோட பொருள் வேறுபடாதே. ஸோ அதைத்தான் சொல்ல போகிறோம். இந்த இதில் தொகைநிலை தொடரை வச்சு நம்ம சொல்லலாம். இதில் என்னது இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள், மதுரை சென்றார். இத்தொடர் மதுரைக்கு சென்றார் என விரிந்து நின்று பொருள் தருமே தவிர பொருள் மாறாது. அது பொருள் தரும், அவ்வளோதான். ஐ வந்து மறைமுகமாக வரலாம், இல்லை வெளிப்படையாக வரலாம், அவ்வளோதான். அதோட பொருள் மாறாது. ஸோ ஆனால் இதில் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், அவங்களோட ஆன்சர் வந்து சி கொடுத்துருக்காங்க. ஆனால் சியும் ரைட்டு தான். அவங்களோட ஆன்சர் டி கொடுத்துருக்காங்க. சரி, அவங்களோட ஆன்சர் டி கொடுத்துருக்காங்க. அப்போ சியும் ரைட்டு தான், அப்படி தான் சொல்ல முடியும். புரியுங்களா? சரி, ஓகே. வாங்க எப்படி சேலஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி சேலஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதை இன்ஸ்ட்ரக்ஷன். தேர்வு எழுதிய விண்ணப்பதாரர்கள் மட்டும்தான் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், சேலஞ்ச் பண்ண முடியும். மற்றவங்க சேலஞ்ச் பண்ண முடியாது. ஏன் கேட்குறாங்க, தேர்வு எழுதினவங்களுக்கு மட்டும்தான் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். ஏன்னா அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்பாங்க. ஸோ அதனால் சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, அடுத்து என்ன சொல்கிறாங்க, எந்த வரிசை கேள்வித்தாளை பயன்படுத்தி தேர்வில் விடையளித்திருந்தாலும் அத்தேர்வுக்கான தேர்வாணையத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள மாதிரி கேள்வித்தாள். ஓகே, முதலே சொன்னது தான். ஓகேங்களா? அதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய முடியும், சேலஞ்ச் பண்ண முடியும். அடுத்து தேர்வின் பெயர், பதிவெண், விண்ணப்ப எண்ணு, பிறந்த தேதி, தேர்வு பாடத்தின் பெயர், வினா நம்பர், அவ்வளோதான். ஓகேங்களா? இதெல்லாம் கொடுத்து நம்ம என்ட்ரு பண்ண மாதிரி இருக்கும். 3வது என்ன சொல்கிறாங்க, தேவையான விவரங்களை உள்ளீடு செய்தவுடன் தேர்வு செய்த கேள்வி எண்ணுக்கான கேள்வி மற்றும் உத்தேச விடை திரையில் தோன்றும். ஓகே, தோன்றட்டும். பின்னர் நீங்கள் குறிப்பிட்ட விரும்பும் சரியான விடைகளை தேர்வு செய்து அதற்கான குறிப்புகளை உள்ளீடு செய்யணும். அவ்வளோதான். 500 கேரக்டர்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எவ்வளோ என்ட்ரு பண்ண முடியும்ட்டு. அதே மாதிரி நம்ம சோர்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, பின்னர் நீங்கள் குறிப்பிட்ட விடைகளுக்கான ஆதாரமாக இருக்கும் புத்தகத்தின் விவரங்களை கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும். என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். புத்தகத்தின் தலைப்பு, புத்தக ஆசிரியரோட பேர், பதிப்பாளர் பேருமா, புத்தக பதிப்பின் வருடம், பதிப்பு எண், பக்க எண் எல்லாமே இருக்குங்க. சோர்ஸ் நம்ம சும்மாலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, பின்னர் நீங்கள் குறிப்பிட்ட விடைகளுக்கான ஆதாரமாக இருக்கும் புத்தகத்தின் பக்கங்களை ஸ்கேன் செய்து PDF கோப்பாக பதிவேற்றம் செய்ய வேண்டும். இக்கோப்பு அதிகபட்சமாக 3 MB அளவுக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட்டு, பதிவேற்றம் செய்த பின் அதற்கான ஒப்புகையினை நீங்கள் அச்சிட்டு கொள்ளலாம். எதிர்கால கோரிக்கைகளுக்கு அதில் உள்ள எண்ணை குறிப்பிடவும்.
ஒருவர் எத்தனை விடைகளை வேண்டுமானாலும் மறுக்கலாம். கையால் எழுதப்பட்ட குறிப்புகள் விடைக்கான ஆதாரமாக கருதப்பட மாட்டாது. அவ்வளோதான். வேண்டுமானாலும் மறுக்கலாமா? ஓ, எத்தனை விடைகளை வேண்டுமானாலும் மறுக்கலாம். ஓகே, சரி, ஓகே. 12ஆம் தேதி ஜூலை மாதம் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன். டென்டேட்டிவ் கீ விட்டது 21ஆம் தேதி 7வது மாதம். இப்போ 5:45 5:45 வரைக்கும் தான் டைமு. இதுக்கான லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க. ஓகேங்களா? நான் வந்து ஜென்ரல் தமிழில் தான் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு இருக்க ஜென்ரல் இங்கிலீஷ் வித் ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படின்னு இருக்குது. அது வேணாம். தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் வித் ஜெனரல் சப்ஜெக்ட் கோடு 496. நான் வந்து தமிழ் வழியில் தான் எழுதினேன். நான் வந்து இங்கிலீஷ் கிடையாது. ஸோ நான் கீழே உள்ளதை கிளிக் பண்ணிக்கிறேன். 2வது இருக்கா, கீ சேலஞ்ச் அப்படின்னு போட்டு இங்கே 2 பாக்ஸ் இருக்குது பாருங்கள். எனக்கு வந்து 2வது பாக்ஸ் வந்து தமிழ் எழுதினவங்க, ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து இங்கிலீஷில் எழுதினவங்க. நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். சரி, என்னோடய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்க சொல்லுது 2033. ஓகேவா? இதில் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரை கொடுத்துக்கோங்க. 2வது அப்ளிகேஷன் நம்பர் கொடுக்கணும். அப்ளிகேஷன் நம்பர்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணியிருப்பீங்கல்ல, அதில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த நம்பரை கொடுக்கணும். சரிங்களா? ஓகே, மெசேஜில் எனக்கு வந்திருக்கும். நான் மெசேஜ்லேருந்து எடுத்துக்கிறேன். எப்போ வந்ததுன்னே தெரியாது. சரி, தேடணும். இல்லை அப்படின்னா நீங்கள் உள்ளே லாகின் பண்ணும்போது கூட இருக்கும். இதாக இருக்குதா அப்ளிகேஷன் ஐடி. இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி நம்பர். இதை நான் அப்படியே இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ண முடியுமா? முடியுது. டேட் ஆஃப் பர்த்து, டே, மந்த்து, இயர் கொடுக்கணும். சரிங்களா? 12 ஒரு /03. நீங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுங்க, இதை கொடுத்துடாதீங்க. சப்ஜெக்ட்டு அதில் தான் தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் ஜெனரல் ஸ்டடீஸில் தான் கொடுக்க போகிறேன். செலக்ட் த கொஷின் நம்பர். நம்ம எவ்வளோ பார்த்தோம்? ஃபஸ்ட்டு கொஷின் கொஸ்டின் 78. சரிங்களா? இந்த கிளிக் பண்ணியாச்சா? சப்மிட் கொடுத்துடலாம். இங்கே தோன்றுறது பாருங்களேன், அந்த கொஸ்டின் நம்ம நம்பர் கொடுத்தோடனே காட்டுதா, அம்மவாடி அப்படின்னு. டு யூ வாண்ட் சேலஞ்ச் த ஆன்சர் ஃபார் த அபவ் கொஸ்டின்? ஆமாம், அதுக்கு தானே வந்திருக்கேன். பிற கொஸ்டினா செலக்ட் யுவர் ஆன்சர். எனக்கு வந்து சியும் ரைட்டு தான், டியும் ரைட்டு தான். ஓ, ஏதாவது ஒன்று தாங்க கொடுக்க முடியுது. நமக்கு சியும் கரெக்டாக தானே வர மாதிரி, அதனால நான் சி கொடுக்குறேன். இப்போ ரிமார்க் பண்ணணும். 500 கேரக்டர் எழுதுங்க. அதுக்கப்புறம் டைட்டில் ஆஃப் த புக்கு, நேம் ஆஃப் த ஆதர், நேம் ஆஃப் த பப்ளிஷர், இயர் ஆஃப் பப்ளிகேஷன், எடிஷன் நம்பர், பேஜ் நம்பர் எல்லாம் கொடுக்கணும். ப்ரௌஸ் அண்ட் அப்லோட் த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட். இருங்க வரேன். இமேஜ் டைப்பில் கொடுக்க முடியுமான்னு பார்ப்போம். ஓகே, இமேஜ் டைப் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். கொடுத்து பார்ப்போமா? ப்ளீஸ் அப்லோட் ஒன்லி பிடிஎஃப் ஃபைல்ஸ். ஓகே. இப்போ வந்து எல்லாமே கலெக்ட் பண்ணணும். நான் வந்து பேஜ் நம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இப்போ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணணும் சீக்கிரம். ஓகே, நம்ம டாக்குமெண்ட்டாக க்ரியேட் பண்ணுறதுனால இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. டாக் ஸ்கேனர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் பிடிஎஃபாக இருக்கும்ல, அதை நம்ம டவுன்லோட் பண்ணியிருப்போம்ல, அதில் நம்ம ப்ரூஃப் எங்கே இருக்கோ அதை நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். எடுத்து வச்சுட்டு உங்கள் கேலரியில் இருக்கும் இல்லையா, இப்போ நம்ம அதை செலக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதான் அந்த ப்ரூஃப். இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண உடனே இப்போ இங்கே வந்துடுச்சு பார்த்தீங்களா? இப்போ நான் வந்து இதை சரியாக க்ராப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த சைஸ் வர மாதிரி க்ராப் பண்ணிக்கோங்க. ரெண்டு இமேஜையும் சரியாக க்ராப் பண்ணிக்கிடலாம்.
கவர்மெண்ட் புக்கோட ஃப்ரண்ட் பேஜெல்லாம் ஏன் நம்ம வந்து கிராப் பண்ணுறோம் அப்படின்னா, ப்ரூஃப்காண்டி தான். ஓகேவா? அவங்க கேட்டிருந்தாங்கல்ல ஆதர்ஸோட நேமு, பப்ளிஷர் நேமு அதெல்லாம் கேட்டிருந்தாங்கல்ல. அதுக்காக ஒரு ப்ரூஃப்காண்டி. ஓகேவா? இப்போ கரெக்ட்டா எல்லாமே பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறமா சேவ் பண்ணிக்கலாம். ஒரு நேம் போட்டு சேவ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம வந்து கொஸ்டின் அம்மவாலி அது நம்ம சேலஞ்ச் பண்ணுறதுனால, நான் அதோட நேம் வந்து அம்மவாலி அப்படின்னே போட்டுக்கிறேன். அப்போ தானே நம்ம வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம 4 கொஸ்டின் அப்லோட் பண்ணுறதுனால, சேமா இருந்தா கரெக்டாக இருக்காதுல்ல. அதனால் எந்த கொஸ்டின் பண்ணுறோமோ, நான் அந்த கொஸ்டின் நம்பர் அந்த பேர் எழுதிக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நான் எல்லா கொஸ்டினுக்குமே இந்த மாதிரி ப்ரூஃப் எடுத்துக்கிறேன். நீங்கள் எடுக்கிற ப்ரூஃப் வந்து எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது, அதோட ஃப்ரண்ட் பேஜ், அதுக்கப்புறம் அதோட ஒரிஜினல் ப்ரூஃப். ஓகேவா? பேஜ் நம்பரோட நம்ம அப்லோட் பண்ணணும். இப்போ நம்ம எல்லா ப்ரூஃபையும் எடுத்துட்டோம். இப்போ நம்ம சேலஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அதே பேஜுக்கு வந்துடுங்க. ஓகே, இப்போ எஸ் கொடுத்துடலாம். இதில் ஆப்ஷன் வந்து நமக்கு சி தானே. சியும் ரைட்டு தான், டியும் ரைட்டு தான். இப்போ நம்ம வந்து சிக்கு சேலஞ்ச் பண்ணுறதுனால சி டிக் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து ப்ரூஃபை 500 கேரக்டருக்குள்ளே தெளிவாக சொல்லிடணும் இந்த பாக்ஸில். ஓகேவா? இதை நான் ரைட் பண்ணிக்கிறேன். அடுத்து டைட்டில் ஆஃப் புக்கு வந்து 9ஆம் வகுப்பு புக்குனால 9ஆம் வகுப்பு புத்தகம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஆதர் ஆஃப் புக் கேட்டிருக்கா, அதில் மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். நேம் ஆஃப் த பப்ளிஷரில் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இயர் ஆஃப் பப்ளிகேஷனில் 2018 அப்படிங்கிறத டெக்ஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? எடிஷன் நம்பர் கேட்டிருக்கா, அதில் காப்பிரைட் சிம்பிள் போட்டு SCERT 2018 அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்து பேஜ் நம்பரில் இந்த ப்ரூஃபோட பேஜ் நம்பர் வந்து 9th ஸ்டாண்டர்டில் 140. ஓகேவா? அடுத்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்க அந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணணும். என்ன நேம் போட்டு சேவ் பண்ணியிருந்தோம்? அம்மவாலி அப்படிங்கிறது அதானே. அதை நான் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும். அவ்வளோதான். கடைசியாக சப்மிட் அப்படிங்கிற டேப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஷோ ஆகும். இதில் இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படிங்கிறதுல ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம பின்னாடி வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே முறையில் நான் பேக் பட்டன் அமைக்கி 4 கொஸ்டின் இருந்தது இல்லையா, மற்ற 3 கொஸ்டினுமே நான் அப்லோட் பண்ணிட்டேன் வித் ப்ரூஃபோட. சரி, இப்போ நாங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணிட்டோம். ஃபைனல் ஆன்சர் கீ எந்த மாதிரி இருக்கும்? இதே மாதிரி பிடிஎஃப் மாதிரி ஸ்கேன் பண்ணி அதில் டிக் பண்ணியிருக்குமா, இல்லை 2 டிக் பண்ணியிருக்குமா? இப்போ 2 ஆன்சர் இருக்கும், ஒரு கொஸ்டினுக்கு 2 ஆன்சர் இருக்கும், ஒரு கொஸ்டினுக்கு 3 ஆன்சர் இருக்கும். ஃபைனல் ஆன்சருக்கு எப்படி தான் விடுவாங்க? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்க்குறீங்களா, இதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து போன குரூப் 4 2024 குரூப் 4ஓட ஃபைனல் ஆன்சர் கீ. ஓகேங்களா? 28th கொஸ்டின் பாருங்கள், A/B அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போது ஏ ஆப்ஷனும் கரெக்டு, பி ஆப்ஷனும் கரெக்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? அடுத்து பாருங்கள், 30வது கொஸ்டின் பாருங்களேன், B/C/D. அப்போது 3 ஆப்ஷனுமே கரெக்டு. BCD அந்த 3 ஆப்ஷனுமே கரெக்டு. அடுத்து பாருங்கள், 63வது கொஸ்டினில் ஆல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போது எல்லா ஆப்ஷனுமே கரெக்டு. எல்லா ஆப்ஷனுமே எழுதியிருந்தால் கரெக்டு. ஓகேங்களா? எல்லா ஆப்ஷன்னா எந்த ஆப்ஷன் நீங்கள் எழுதியிருந்தாலும் ரைட்டு. ஸோ இப்படி தான் ஃபைனல் ஆன்சர் கீ இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோவில் எப்படி சேலஞ்ச் பண்ணணும் கொஸ்டின்ஸு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.